வணக்கம் and very warm welcome to Happy Life Cooking. இன்னைக்கு நாம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் மற்றும் பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம அப்பம் பண்றதுக்கு நல்லா கழுவி கழிஞ்சு எடுத்துட்டு 1 கப் பச்சரிசியை நாம நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஜாரில் வடித்து எடுத்த அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வாழைப்பழம், நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட குறைவாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இனிப்பு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்கோசரம் நான் 3/4 கப் எடுத்திருக்கேங்க. 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நாம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு நாம் அரிசி வாழைப்பழம் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, பேஸ்ட் மாதிரி, அதுக்குள்ளே இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்தால் தான் அப்பம் கரெக்டாக வருங்க. அடுத்து நம்ம அப்பம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடி கனமாக இருக்கிற பேனாக எடுத்துக்கோங்க. குழியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கும் போது கரெக்டான ஷேப்பில் அது வருங்க. இது தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பம் வராதுங்க. நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பார்த்துக்கோங்க. தோசை மாவு பதம் தான் இதோட கன்சிஸ்டன்சி. இது ஊற்றுனதுக்கப்புறம் பூரி மாதிரி அது மேலே எலும்பி வரும். நீங்கள் எதுவுமே அதை பண்ணவே வேணாம், அதுவே வரும். பாருங்கள், இப்போ நல்லா பூரி மாதிரி வந்துருச்சு. இது மேலே நம்ம கரண்டி வச்சு அந்த எண்ணெயை தெளித்து அது மேலே விடலாங்க மேல் பாகத்துக்கு. அப்போ சீக்கிரமாக அது வேகும். நல்லா இது தெளித்து விட்டுட்டு அடிப்பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. இந்த அப்பம் ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் பொரிச்சு எடுக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றா தான் நீங்கள் ஊற்றி எடுக்க முடியும். ஒட்டுக்க எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது சரியாக வராது. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக கலர் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கலரும் அழகாக இருக்குது, நல்லா வெந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அடுத்து நாம் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொரி உருண்டை செய்கிறதுக்கு வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம அப்பத்துக்கு எடுத்தோங்களே அதை விட திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரி போட்டோன்னே அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். 5 கப் பொரிக்கு 3/4 கப் வெல்லம் சரியாக இருக்குங்க. 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருதுங்க. இதில் வேணும்னா நீங்கள் சுக்கு பொடியும் கூட ஆட் பண்ணலாம், இல்லை ஏலக்காய் பொடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் பொரி வெல்லம் நெய் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அப்புறம் நீங்கள் இது சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா நீங்கள் அது பாத்திரத்துலேயே அது ஒட்டிக்கும். அதனால் சூடாக இருக்கும் போதே இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நான் மாற்றி போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு உடனே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். தடவிட்டு இதை டக்குன்னு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நெய் தடவியும் உங்கள் கையால் சூடு பொறுக்க முடியலன்னா பச்சரிசி இருக்குங்களா, பச்சரிசி மாவு, அது உங்கள் கையில் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியும் நீங்கள் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இது நல்லா உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ, எந்த சைஸுக்கு வேணுமோ அப்படி உருண்டை பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பொரி உருண்டையும் அப்பமும் ரெடி ஆயாச்சு. வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக நீட்டாக நம்ம 2 டிஷ்ஷஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் சுவாமிக்கு இதை தான் நெய்வேத்தியமாக படைச்சு நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு சாமி கும்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.